பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள், த சீக்ரெட்ஸ் ஆஃப் ஹெவன் என்ற தலைப்பிலே 6-7 வாரங்களாக தொடர்ந்து பேசி வருகிறேன். பரலோகத்தில் உள்ள தேவதூதர்களை பற்றி, நாம் தேவதூதர்களை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்தவர்கள், அவர்களுக்கு இல்லாத பாக்கியம் ஆண்டவர் நமக்கு என்ன வைத்திருக்கிறார். முதல் வகுப்பில் அதை குறித்து வாசித்தோம். 2வது வகுப்பிலே பல்வேறு வகை தேவதூதர்களை பற்றியும், அங்கே உள்ள ஆராதனைக்காக வைக்கப்பட்ட தேவதூதன், யுத்த பிரிவில் இருக்கிற கேப்ரியல் தூதன், செய்திகளை சுமந்து கொண்டு போகிற கேப்ரியல் தூதன், இப்படி பல்வேறு விதமான தேவதூதர்களையும், கேராபின்கள், சேராபின்களையும், 24 மூப்பர்களையும், 4 ஜீவன்களை குறித்தும், பரலோகத்தில் உள்ள அநேக காட்சிகளை குறித்தும் நாம் தியானித்தோம். கடந்த வாரத்திலே பரலோகத்துக்கு சமீபமாய் வருவது எப்படி, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. பரலோக ராஜ்யத்தை காண்கிற ஒரு இடம், மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகும்போது காண்கிற ஒரு இடத்துக்கு வருகிறோம். ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறந்து முடிவுபரியந்த நிலைத்து நிற்கிறவர்கள் பரலோகத்துக்குள்ளே போகிற ஒரு காட்சியை பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை கை கொண்டு போதித்தால் பரலோகத்தில் பெரியவனாயிருப்பான், இல்லாவிட்டால் சிறியவனாயிருப்பான். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பரலோகத்தில் கர்த்தருடைய சிநேகிதர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். நாம் அவருடைய மனவாட்டி என்று அழைக்கப்படுவோம் என்பதையெல்லாம் தியானித்தோம். இன்றைக்கு விசேஷமாக பரலோகத்தில் இருக்கிற அநாதைகள், வீடு வாசல் இல்லாமல் பிளாட்ஃபார்மில் படுத்துட்டு இருக்க ஒரு கூட்டத்தார். தமிழ் மொழியில் ஒரு மோசமான வார்த்தையில் புறம்போக்கு என்று சொல்வார். ஒன்றும் இல்லாதவங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ தெரியல. ஒரு 4 கூட்டத்தாரை குறித்து என்னுடைய உள்ளத்தில் கர்த்தர் உணர்த்தின சில சத்தியங்களை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் கவனமாய் கேட்டால் புரிந்து கொள்ளுவீர்கள், ஏன் அப்படி ஆண்டவர் வைத்தார் என்று. அப்படியே இருந்தாலும் அவர்களுக்கு இன்னொரு வாய்ப்பையும் ஆண்டவர் கொடுக்கிறதையும் வேதத்திலிருந்து நாம் பார்க்கலாம். சாதாரணமாக வருகையில் காணப்பட வேண்டிய அவசியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். எப்போதும் ஆயத்தமாருங்க, இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் காணப்படும்படி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று லூக்கா 21:36 சொன்னார். வருகையில் எப்படியும் காணப்பட வேண்டும் என்பதற்காக வேதத்தில் அவ்வளவு காரியம் சொன்னாலும், சரி, நீ கைவிடப்பட்டு போனால் என்ன செய்வது? வருகையில் காணப்படாமல் போனால் இனி என்ன செய்வது? அதையும் ஆண்டவர் எழுதி வைத்தார். கைவிடப்பட்டு போனாலும் கூட சாத்தானுடைய முத்திரை தரிக்காதபடி, 666 தரித்து விடாதபடி இரத்த சாட்சியாய் மரிக்க ஒப்பு கொடுக்கும் போது, இரத்த சாட்சியாய் மரித்து எழுந்து கர்த்தரோடு போக முடியும். ஒரே ஒரு சான்ஸ். வேதத்தில் அதை எழுதி வைத்திருக்கிறார். அதுபோல பரலோகத்தில் ஒன்றும் இல்லாமல், சொத்து இல்லாமல், சுதந்திரம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு இன்னொரு வாய்ப்பை ஆண்டவரும் எழுதி வைத்திருக்கிறார். வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். இன்றைக்கு 4 வித கூட்டத்தாரை குறித்து உங்கள் மத்தியில் நான் பேசவிருக்கிறேன். முதலாவது இந்த வசனத்தை வாசிங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் நிறுத்தி வாசிக்க போகிறோம். புதிய ஏற்பாட்டிலே 107ஆம் பக்கத்தில் இருக்கிறது. லூக்கா 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
நீங்கள் வாழும்போது, இந்த பூமியிலே நீங்கள் மரணமடையும் போது, உங்களுடைய ஆத்துமா உங்களுடைய சரீரத்திலிருந்து வெளியே வரும்போது, உங்களை நித்தியமான வீடுகளிலே, பரலோக வாசஸ்தலங்களிலே, ஒவ்வொருவருக்கும் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று ஆண்டவர் சொன்னாரே, அந்த நித்தியமான வீடுகளிலே உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி. ஏன் உங்களுக்குரிய வீடு இல்லையா? ஏன் நீங்க மற்றவங்க வீட்டில் போய் தங்கணுமா? உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருட்களினால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். பரலோகத்தில் வீடு இல்லைன்னு உனக்கு தெரியும் போது, உன் பணத்தை கொடுத்தாவது பொருளை கொடுத்தாவது சுவிசேஷத்தை சொல்லியாவது பூமியில் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதித்து, அந்த சிநேகிதருடைய வீட்டில் நீங்கள் போய் ஒண்டிக்கிடும்படி தங்கி கொள்ளும்படி சிநேகிதரை சம்பாதியுங்கள். நீங்கள் வாழும்போது நித்தியமான வீடுகளிலே உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருட்களினால் சிநேகிதர்களை சம்பாதியுங்கள். ரொம்ப ஆழமான வசனம், புரிந்து கொள்வதற்கு சற்று கடினமான வசனம். அதை சொல்லுவதற்கு முன்பாக ஆண்டவர் 2 கூட்டத்தாரை நமக்கு முன்பாக நிறுத்துகிறார், இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. முதலாவது ஒரு கெட்ட குமாரனை நமக்கு முன்பாக நிறுத்துகிறார். லூக்கா 15ஆம் அதிகாரம். அதை தொடர்ந்து ஒரு அநியாயமான ஒரு உக்கிரானக்காரனை ஆண்டவர் நிறுத்துகிறார். நீங்கள் இதுவரை கேட்டிராத ஒரு சத்தியத்தை கெட்ட குமாரன் மூலமாய் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எல்லாரும் கெட்ட குமாரனை என்ன சொல்லுவார்கள்? தகப்பனண்டை திரும்பி வருகிற, மனம் திரும்புகிற ஒரு பாவி, தன்னண்டை வருகிற ஒருவரையும் தள்ளாத ஆண்டவராகிய தகப்பனிடத்தில் திரும்பி வருகிற ஒரு பாவி என்று எல்லாரும் எண்ணுவார்கள். அது உண்மை அல்ல. ஏற்கனவே அவன் தகப்பனிடத்திலிருந்து, தகப்பன் வேண்டாம், அவனுடைய ஐஸ்வர்யம்தான் வேண்டும் என்று அன்பை புறக்கணித்து விட்டு உலகத்தின் உல்லாசங்களை அனுபவிக்க போகிற ஒரு பின்மாற்றக்காரன், மனம் திரும்புகிற பாவி என்று அல்ல. ஏற்கனவே தகப்பனோடு இருந்தவன், தகப்பனுடைய அன்பை ருசித்தவன், கஷ்டப்பட்டு உழைத்து அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறதை பார்த்தவன், தகப்பனண்டை வந்து கேட்கிறான், என்னுடைய ஆஸ்தியை பிரித்து கொடுத்து விடும், உனக்கும் எனக்கும் உங்களுக்கும் எனக்கும் இனி சம்பந்தம் இல்லை, நான் உம்மை நேசிக்கவில்லை, உம்முடைய பணத்தை தான் நான் நேசிக்கிறேன். பொதுவாக இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு தகப்பன் மரிப்பதற்கு முன்பாக சொத்தை பிரித்து வைக்கணும்னு கேட்டு பிரிச்சுட்டு போறவன் தகப்பனை கொன்னுட்டு போறதற்கு சமானவர். இந்த வீட்டில் தாய் இல்லை, தகப்பன் எவ்வளவோ அன்பை மகன் மேல் வைத்திருக்கிறான். ஏன் மகன் வந்து ஆசையை பிரிக்கணும்னு நினைக்கிறான்? ஏதோ ஒரு தொழிலை ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக அல்ல. அப்பா நான் ஒரு கடை வைக்க போகிறேன், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், ஒரு முதலீடு செய்ய போகிறேன், அதற்காக அல்ல. அவனுடைய நோக்கமே வேசிய இடத்துல போய் அதை அழிக்கணும், சிற்றின்பங்களை ருசிக்கணும்.
அவன் ஆசையை யாருக்கு அழித்து போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது? வேசிகளிடத்திலே அழித்து போட்டான். தன்னுடைய சரீரத்தை தீட்டுப்படுத்தி அநேக ஸ்திரீகளோடு ஒன்னா இணைந்து அந்த வேசிகளுடைய சாபம் இவனுக்குள்ளே வர, அவளுக்குள்ளே இருந்த நோய்கள் எய்சா இவனுக்குள்ளே வளர ஆண்டவர் சொல்லுகிறார், வேசியோடு இணைந்திருக்கிறவன் அவளோட ஒரே சரீரமாய் இருக்கிறான். அவன் சாதாரண பாவம் செய்யவில்லை, அவனுக்குள்ளே ஆவியானவர் தங்கி இருக்கிறார். அவரை துக்கப்படுத்தணும், அவரை வேதனைப்படுத்தணும். ஆவியானவருக்கு விரோதமான பாவம், சொந்த சரீரத்துக்கு விரோதமான பாவம். அவன் மீண்டும் திரும்பி வந்தது தகப்பனுடைய அன்பை பார்த்து அல்ல. தகப்பன் வீட்டில் சாப்பாடு கிடைக்க இவனுக்கு சாப்பாடு கூட இல்லை. அப்பா உங்களுக்கு த்ரோ பண்ணிட்டு அந்த குற்ற உணர்வு மனசாட்சி வாதிக்கிறதுனால திரும்பி வரல. வேதம் சொல்லுகிறது, என் தகப்பன் வீட்டில் எவ்வளோ பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, எனக்கு பன்றிக்கு கிடைக்கிற தவிடு கூட கிடைக்கவில்லையே. எல்லாம் குறைபட்ட போது நேர ஒரு குடியான இடத்துல வந்தான். குடியானவன் என்ன வேலை கொடுத்தான்? தன்னுடைய வயலிலே போய் பன்றி மேற்கிற வேலையை செய்யணும். வயல் தானியத்தை விளைக்கு விற்க வேண்டியது, அநேக பேருக்கு உணவை கொடுக்கக்கூடியது. ஆனால் இந்த பன்றியை மேய்க்கிற, பன்றி என்பது இச்சைகளுக்கு அடையாளம். பிசாசுகள் வந்து தங்குகிற ஒரு இடம்தான் பன்றி. லேகியோன் பிடித்த பிசாசை துரத்தும் போது உலகத்தில் ஆயிரக்கணக்கான மிருகங்கள் இருந்தாலும் இந்த லேகியோன் பிடித்த அசுத்தாவிகள் பன்றிகளுக்குள்ள நாங்கள் போக வேண்டும். அதுதான் விபச்சார வேசித்தனத்துக்கு இச்சைகள் உருவாக்கப்படுகிற ஒரு இடம். 2 வயல்களை பற்றி ஒரே உவமையில் ஆண்டவர் சொல்லுகிறார். கெட்ட குமாரன் குடியானவருடைய வயலிலே பன்றி மேய்க்கும் வேலை செய்தான். அவன் திரும்பி வரும்போது மூத்த குமாரன் தகப்பனுடைய வயலிலிருந்து திரும்பி வந்தான். 2 வயல்தான், 2 வயல்தான். ஒன்று அருவருப்பான சினிமாவுக்கு போய் நிர்வாண படங்களை எடுக்க வைக்கக்கூடிய ஒரு பண்டித்தனமான புரோனோகிராஃபிக்காக தன்னுடைய சரீரத்தை விற்று போட்டவனுக்கு அது அடையாளம். ஆண்டவர் சொன்னார், 2 பேர் ஒரு வயலில் இருப்பார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். தூத்துக்குடிக்கு போகும்போது ஒரு தாய் அழுது கொண்டு சொன்னார்கள், எங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளைகள். மூத்தவள் சினிமா பைத்தியமாய் காலேஜில் படிக்கும் போதே படிப்பை விட்டுட்டு குட்டி நடிகையா, டான்ஸ் நடிகையாகி போயிட்டாள். தாய் சொன்னாள், அவருடைய மேக்கப் எல்லாத்துலேயும் பாம்பு இருக்கும். கையில் ஒரு வளையம் போட்டான்னா ஒரு ரவுண்டு வந்து இப்படி ஒரு பாம்பு, அதைத்தான் அவள் போட்டிருப்பா. நெத்தியில் பொட்டு வச்சிருந்தாலும் அந்த பொட்டில் ஒரு நாகப்பாம்பை படம் எடுத்தோம். எங்கே இருந்தால் அவளுக்கு சேரீ கிடைக்குமோ தெரியல, எல்லா சேரீலையும் பாம்பின் படம் இருக்கும். அடுத்த மகள் சபையில் சேர்ந்தாள், மணிக்கணக்காய் ஜெபிப்பாள், தீர்க்க தரிசனம் உரைப்பாள். ஆனால் இந்த மூத்த மகளோ
கண்ட வாலிபர்களோடு சுற்றுவாள். தன்னுடைய சரீரத்தை வேசித்தனத்துக்கும் உபச்சாரத்துக்கும் விற்று போட்டு விட்டாள். என் வயிற்றுல தான் அந்த 2 பிள்ளைகளும் பிறந்தது. ஒண்ணுக்கு ஒண்ணு நேர் எதிர் துருவமா இருக்கிறது பிரதர். அந்த இளைய மகள் அவ்வளோ பக்தியா இருக்கிறாள். ஆலயத்துக்கு வந்திருந்தாள். அவருடைய முகத்தில் ஒரு தெய்வீக பிரசன்னம் இருந்தது. இப்பொழுது மரித்தாலும் அவள் பரலோக ராஜ்யத்துக்கு சென்று விடுவாள் என்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. இந்த கெட்ட குமாரன் இப்பொழுது திரும்பி வருகிறான். அவனுடைய நோக்கமெல்லாம் தகப்பனிடத்தில் ஒப்புரவாகி அந்த வீட்டில் தனக்கு நிரந்தர சாப்பாடு கிடைக்கும், ஒரு கூலிக்காரனை போலவாவது ஒரு வேலை என் தகப்பன் எனக்கு தருவான். அவன் தகப்பனை பிரியப்படுத்தணும்னு பார்த்தானே தவிர அந்த வீட்டில் உள்ள தன்னுடைய அண்ணனை பிரியப்படுத்தணுங்கிற எண்ணமே அவனுக்கு வரல. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அவன் திரும்பி வந்துட்டான். திருப்ப ஒரு வீட்டில் ஒரு பாக பிரிவினை வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. ஏற்கனவே பாக பிரிவினை வச்சு அவனுக்குரியதை பாதியை பிரித்து அவனுக்கு கொடுத்தாச்சு. இப்போ மீதி இருக்கிறது மூத்த குமாரனுடைய ஆசை தான் மீதி இருக்கு. 2 பகமாக பிரித்து கொடுத்தாச்சு. இவனுக்கு வேண்டிய சொத்து அவனுக்கு கொடுத்தாச்சு. இப்போ மீதி இருக்கிற சொத்து யாருடைய சொத்து? மூத்தமனுடைய சொத்து. சரியா? மூத்தமனுடைய சொத்து. தகப்பன் ஒரு அன்புனால ஒரு இரக்கத்தினால அவனுக்கு சாப்பாடு போடுறான், மோதிரம் போடுறான், ஒரு விருந்தெல்லாம் ஏற்பாடு செய்தாலும் அதே வீட்டில் இளையகுமாரன் ஒரு அனாதை. இளையகுமாரனுக்கு ஆஸ்தி கிடையாது, இளையகுமாரனுக்கு வீடு கிடையாது, இளையகுமாரனுக்கு ஒரு சுதந்திரம் கிடையாது. கெட்ட குமாரனுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு அநேகர் என்னன்றாங்க, மூத்த குமாரன் முட்டாள் மடையன், வாழ்க்கையை அனுபவிக்க தெரியாதவன், அப்பா 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 வேலை வேலை வேலைன்னு செத்துட்டு இருந்தானே தவிர உலகத்தை ஒன்று அனுபவிக்கல. நான் வாழ்நாளெல்லாம் சினிமா போவேன், அங்கே போவேன், இங்கே போவேன், ஆட்டம் பாட்டம் நான் எல்லாம் நான் நடத்துவேன், கடைசியில் சாக போகும்போதும் அப்பா அப்பான்னு ஓடி வந்துடுவேன். ஏன் முதல்ல இருந்து பக்தியாக இருக்கணும்? முட்டாள். தன்னண்ட வருகிற ஒருவரையும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது இல்லை. உலகத்தில் எவ்வளோ அனுபவிக்க முடியுமோ குடிப்பேன், கூத்தாடுவேன், மனம் போல வாழுவேன், என்னென்ன பாவம் உண்டோ அவ்வளோ சந்தோஷத்தை அனுபவிப்பேன். சாகும்போது அப்பா பரத்துக்கு விரோதமோ உமக்கு விரோதமோ பாவம் செய்தேன், உம கூலிக்காரன்னு சொல்லக்கூட நான் லாய்க்கல, என்னை ஏற்றுக்கொள்ளப்பா. மூத்த பையனுக்கு மோதிரம் கிடச்சிச்சா? புது டான்ஸ் பார்ட்டி வச்சாரா அவங்க அப்பா? அவன் ஃப்ரெண்ட்ஸோடு அனுபவிக்க ஒரு ஆட்டுக்குட்டியாலும் கொடுத்தாரா? பெரிய சர்ச்சில் நீங்கள் யாரை போல் இருக்க விரும்புகிறீங்க? மூத்தமானா போல் இருக்க, எல்லாரும் இளையகுமாரனை போல் இருக்கணும்னு தான் ஆசைப்படுறான். ஒருத்தனுக்காவது அப்பாவுக்கு அடிபணிஞ்சு அப்பாவுக்கு ஊழியம் செய்து யோசேப்பை போல் பரிசுத்தமாக முதல்லேருந்து காத்துட்டு ஓடுறதுக்கு ஒருத்தனுக்கும் இஷ்டம் இல்லை. நம்ம சர்ச்சு எல்லாருமே நானே புகழக்கூடாது ஏன் சர்ச்சையை என்னால் பரவாயில்ல. மூத்த குமாரனுக்கு உள்ளத்தில் ஒரே கேள்வி, என்னடா அப்பா என்ன கஷ்டப்பட்டு இரவும்பாலும் வேலை செய்து நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்த பாடுபட்டு தான் சுக நலத்தை மறந்து அம்மா இல்லாத சூழ்நிலையிலும் ஒரு தாயை போல் நம்ம வளர்த்து வந்தார். இவன் இன்னைக்கு வந்தவனுக்கு ஓடி போகிறாராம், கட்டி பிடிக்கிறாராம், பாதரட்சை போடுன்றாராம்,
உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்துன்றாராம், மோதிரமாகி அதிகாரத்தை கொடுத்தாராம், விருந்த குளுத்தை கண்டாடி டான்ஸ் பார்ட்டி வை. அப்போ முதல்லேருந்தே அப்பாவுக்கு பிரியமா, பரமபிதாவுக்கு பிரியமா, பக்தியாக பாவமே செய்யாமல் எப்போ பார்த்தாலும் ஜெபம், எப்போ பார்த்தாலும் உபவாசம். இவெல்லாம் பைத்தியக்காரன், எல்லாம் முட்டாள்கள், வாழ தெரியாதவங்க. அவனுக்கு தான் அப்பா அதை கொடுக்குறாரு, இதை கொடுக்குறாரு, அதை கொடுக்குறாரு. அப்பாட்ட சண்டை போகிறான். நீர் அன்புள்ளவர் தான், ஆனால் நீர் நீதி இல்லாதவர். நீர் சர்வலோக நியாயாதிபதி, நியாயம் செய்கிறவர். பரிசுத்தவான்களெல்லாம் நீர் முட்டாளாக்கிட்டீர். வேசியல்கிட்ட அடித்து போட்டு வந்தான் பெரிய மாலை. உம்மா நீதி எங்கய்யா? நீர் அன்புள்ளவருங்கிறது ஒத்துக்கிறேன், ஆனால் நீதி இல்லையே. தகப்பன் சொல்கிறான் மூத்தமான பார்த்து, மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குண்டானது எல்லாம் உனக்குரியதாக இருக்கிறது. தம்பிக்கு சொத்துலையோ ஆஸ்திலையோ வீட்லேயோ ஒன்றும் கூட போகிறதில்லை. எல்லாம் உனக்குரியது, எனக்குரியதெல்லாம் உனக்குரியது. ஆபிரகாமுக்கு 8 பிள்ளைகள். ஆகார் மூலமாக பிறந்தது இஸ்மவேல், சாராள் மூலமாக பிறந்தது ஈசாக்கு, கேத்துராள் என்ற ஒரு பெண்ணை, அவளுக்கு 6 பிள்ளைகள். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவனுக்குரிய எல்லாவற்றையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். இஸ்மவேலுக்கு கொடுத்தது என்ன? சில அப்பங்கள், ஒரு துருத்தி தண்ணி. கேத்துராளுக்கு கொடுத்தது என்ன? சில பரிசுகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும்போது தூர தேசத்துக்கு அனுப்பினான். தனக்குரியது எல்லாவற்றையும் தன்னோடு இருந்த ஈசாக்குக்கு கொடுத்தான். அதுபோல தான் இந்த மூத்த குமாரன் தனக்குரிய எல்லாவற்றையும் அந்த மூத்த குமாரனுக்கு கொடுத்தான். இவன் அப்பாட்ட மன்னிப்பு கேட்டான தவிர தன்னுடைய அண்ணேட்ட மன்னிப்பு கேட்டு, அண்ணே மன்னிச்சுக்கண்ணே, அந்த அண்ணனை பிரியப்படுத்தல, அண்ணேட்ட மன்னிப்பு கேட்கல. அண்ணன் வீட்டில் தான் தங்க போகிறோம், இனிமேல் வேற வழியே இல்லைன்னு அவனுக்கு தெரியல. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மாளும்போது நித்தியமான வீடுகளில் உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருட்களினால் சிநேகிதரை சம்பாதி. இங்கிலாண்டில் ஒரு பயங்கரமான கொள்ளக்காரி இருந்தாலாம். கடைசியில் அவளை பிடிச்சி பப்ளிக்கில் தூக்கு போட்டாங்க. அவள் தூக்குக்கு நடந்து போகும்போது 2 பக்கம் லட்சமான மக்கள் நின்று அவள் தூங்குறத ரசித்து பார்க்கணுன்னு பயங்கர கூட்டம். போலீஸார் அவளை தரன்னு இழுத்துட்டு போகும்போது 2 பக்கம் அவளை காரி துப்பி கல்லெறிஞ்சி கேடுகட்டவளே லண்டனுக்கு பிடிச்ச பீடையை சாவுக்கிறாக்கிய சாவுன்னு திட்டிகிட்டே இருந்தாங்க. ஒரு அம்மா ஜெபம்னிட்டே இருந்தாங்க. இவ்வளோ வெறுப்பை அவள் சம்பாதிச்சிட்டா. ஒருத்தருடைய அன்பை கூட அவள் பெற்றுக்கொள்ளலை. நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு கேட்டான். ஆண்டவர் சொன்னார், நீ ஓடிப்போ. அவருடைய பேர் மேரி. அந்த பெண்ணை கட்டி அணைச்சி முத்தமிட்டு, காட் லவ்ஸ் யூ அப்படியேன்னு சொல்லு, அது போதும். அவள் தன் வீட்டு மாடியிலிருந்து இறங்கி தெருவுக்கு ஓடி வந்தாள். அவளை இழுத்து போலீஸார் தரன்னு கொண்டு போகும்போது
அவளை கட்டி அணைத்து, மேரி, ஜீசஸ் உன்னை வெறுக்காதவர், அவர் உன்னை நேசிக்கிறார் மகளே. அதை கேட்டதும் அந்த பெண் தாரை தாரையாய் கண்ணீர் வடித்தாள். சொந்த தாய் பேசுவது போல மனதுருக்கமாய் பேசின அந்த வார்த்தைகள் உடைய காதிலே ரிங்காரம் இட்டுக்கொண்டே இருந்தது. உன்னை நேசிக்கிறார். அந்த வார்த்தைகள் அவளை தொட்டது. ஆண்டவர் சொல்றார், இப்போ உன்கிட்ட நிறைய பணம் இருக்கு, சுவிசேஷத்தை கொடு, ஊழியத்தை கொடு, உனக்கு நிறைய நண்பர்களை சேர்த்துக்கோ. ஒரு முறை எனக்கு ஒரு வாசகர் கடிதம் எழுதியிருந்தார், பிரதர் இதில் 200 ரூபா அன்னைக்கு உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், தயவு செய்து சிவாஜி கணேசனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு. எந்த ஒரு லேடி பேர் போட்டிருந்தாங்க, மஞ்சுளா. இந்த 200 ரூபாயா பயன்படுத்தி அவங்களுக்கு எப்படியாவது சுவிசேஷம் சொல்லுங்க பிரதர். மஞ்சுளாவுடைய அட்ரஸை நான் தேடி போய் பிறகு என் பேரை கெடுத்து, என்னடா இவர் மஞ்சுளா அட்ரஸ்ன்னு தேடுறாரு. நல்ல வேளை மணிமேகலை பிரசுரத்துறத்தில் தமிழ்வாணன் அவருடைய பதிப்பகம் டி நகரில் இருக்குது. பிரபல்யமானவருடைய விலாசம். தற்செயலாக அந்த பப்ளிகேஷன் போயிருந்தேன். புஸ்தகத்தை பார்த்த உடனே அதில் சிவாஜி கணேசன் பேர் இருக்குதா, இருக்குது. மஞ்சுளா பேர் இருக்குதா, இருக்குது. சினிமா தொடர்புள்ள 1100 பேர், டைரக்டரு, மேக்கப் மேனு, எல்லாருடைய அட்ரஸும் அதில் இருக்குது. உடனே அதை வாங்கிட்டு வந்தேன். சிவாஜி கணேசன் மஞ்சுளாவுக்கு மட்டும் இல்லை, சினிமாவில் உள்ள அவ்வளோ துறைக்கும் நான் ஒரு புஸ்தகம் அனுப்பணும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஒரு நல்ல புஸ்தகம் எழுந்தேன், அனுப்புனேன். ஒரு பதிலும் வரல, பரவாயில்ல. ஒரு மாதம் கழித்து அந்த 1100 பேருக்கும் ஒரு பர்சனல் கடிதம் எழுந்தேன். இன்லைன் லெட்டரில் 1100 பேருக்கும் ஒரு கடிதம். ஒரு மாதம் கழிச்சது 1100 பேருக்கும் நரகத்தை பற்றி அதை வாசா எங்கே எத்தனை பேர் வாசிங்களோ தெரியல, எங்கேன்னு ஒரு புஸ்தகம். அதை படித்தா பேதி ஆகும். அந்த 3 புஸ்தகத்தையும் அனுப்புனேன். அவர் அனுப்புனது வெறும் 200 ரூபா அனுப்புங்கன்ட்டார். எனக்கு 20,000 ரூபா செலவு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய ஆகாரத்தை தண்ணீர் மேலே போடு, அநேக நாட்களுக்கு பிறகு அதனுடைய பலனை நீ காண்பாய். அதுக்கப்புறம் வந்தது பார்க்கணும். எங்கள் வீட்டில் ஒரு 4-5 கார், ஃபாரின் கார், சினிமா நடிகைகள் வந்திருக்காங்க, டைரக்டர் வந்திருக்காங்க. என்னன்னா அது வேலை செய்யுது. அப்போ தான் முதல் முறை ஏவிஎம் ராஜனை பார்த்தேன், அவருடைய ஒய்ஃபை பார்த்தேன். சினிமா துறையில் உள்ள நிறைய பேர் அங்கே வந்திருந்தாங்க. நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கையை, வேதனையான வாழ்க்கையை சொல்லி அழுதாங்க. நம்ம நினைக்கிறோம் அவங்க நடிகைகள், அவங்களுக்கு ஒரு குறையும் இல்லை, என்ன அழகு, என்ன மேக்கப்பு, என்ன புது காரு. அவங்கள மாதிரி நிம்மதி இல்லாதவங்க, சூனியங்களில் செய்வினைகளில் பாடுபடுறவங்க, இரவு நேரத்தில் தூங்க முடியாது, அவங்கள மாதிரி நம்ம பார்க்கவே முடியாது. இந்த ஓமையை ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி கெட்ட குமாரன் தன்னுடைய சொந்த தகப்பனுடைய வீட்டிலேயே ஒரு அனாதையாய் நிற்க வேண்டியது வருகிறதே. சொந்த அண்ணன் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றான். விருந்து வச்சா விருந்தில் கலந்து கொள்ள மாட்டேன், வீட்டுக்கு வெளியில் போய் நின்றுட்டான் மூத்தாமாக. அவனை ஏற்றுக்கொள்வார் ஒருவரும் இல்லை. அவனுடைய நிலைமை பரிதாபமான ஒரு நிலைமை. ஒரு ஆஸ்தி கிடையாது, ஒரு சுதந்திரம் கிடையாது, ஒரு வயல் கிடையாது, ஒரு வீடு கிடையாது. அம்போன்னு நிற்கிறான். பரலோகத்திலும் எப்போ ஜனங்கள் அப்படி அம்போன்னு அனாதைகள் மாதிரி நிற்பாங்கன்னா,
இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தாவியை பெற்று இதோ சரீரத்தில் விபச்சார வேசித்தனம் செய்து பின்மாற்றத்துக்குள்ள போகும்போது அவனுக்கு பரலோகத்தில் உள்ள எல்லா சுதந்திரத்தையும் அவனை இழந்து போறான். சரீரத்துக்கு விரோதமான ஒரு பயங்கரமான பாவம் வேசித்தனம். ஒரு காலத்தில் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்றா, அந்நிய பாஷையில் பேசினா நல்லது. மற்ற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாக இருக்கும். ஆனால் அந்த பாவம் ஆவியானவர் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஸ்தலத்தையே அசிசிப்படுத்துகிற ஒரு பாவம். ஒரு நேர கூழுக்காக தன்னுடைய சேஷபுத்திர பாத்தை இழந்த ஏசாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. பிற்பாடு அவன் மனம் கசந்து அழுதும் மனமாறுதலை காணாமற் போனான். பரலோக ராஜ்யத்தை மார்வாடி கடையில் அடகு வச்சுட்டு போய் வேசித்தனம் பண்ணுனா சிற்றின்பம் நல்லா இருக்கலாம், ஆனால் பரலோகத்தில் உள்ளது போச்சு உனக்கு. பரலோக வாசஸ்தலம் இல்லை, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம் இல்லை, வெறுமையாய் அங்கே நிற்க வேண்டியிருக்கும். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், இந்த வசனம் ரொம்ப முக்கியம். நீ பாவத்தில் விழுந்துட்டா, வேசித்தனம் பண்ணிட்டா, பின்வாங்கி போயிட்டா, ஆண்டவரை துக்கப்படுத்திட்டா, ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு பரம ஈவை ருசி பார்த்து மறுதளித்து போயிட்டா. இன்னும் ஒரே ஒரு வழி தான். இருக்கிற பணத்தை எடுத்து நிறையா பைபிள் வாங்கு, காஸ்பல் வாங்கு, தெருவில் இருந்து பேச பண்ணு, டிராக்டர் கொடு, 4 பேர்கிட்ட ஃபோன் பண்ணி ஆண்டவரை பற்றி பேசு. அவங்க பரலோகத்துக்கு போனாங்கன்னா அவங்க வீட்டில் நீ போய் ஒண்டிக்கலாம். மூத்த குமாரன்ட்ட போய் உன்னால் ஒண்ட முடியல. அவன் பூமியில் இருக்கும்போதே அண்ணன்னு ஒரு மதிப்பு கொடுத்து அண்ணன் சொல்ல கேட்டு அண்ணனை நேசிருந்தா, சரி தம்பி வாடா, என் பக்கத்தில் கேரேஜாவது ஒன்று கொடுக்குறேன், அவன் கொடுப்பான். இப்போ கொடுப்பான், அவன் கொடுக்க மாட்டான். ஆகவே தான் ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்கிறான், நீ பரலோகத்தில் அனாதையாக இருக்காத, பரலோக சுதந்திரத்தை இழந்தவனாக இருக்காத. சரி, ரெண்டாவதாக இன்னொரு ஓமையை, இந்த கெட்ட குமாரன் ஓமையை சொல்லிவிட்டு கூடவே அது தொடர்ச்சியாய் ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பேசுகிறார். லூக்கா 16ஆம் அதிகாரம் என்பது 15ஆம் அதிகாரத்தினுடைய தொடர்ச்சி. லேசாய் வாசிக்கிறேன். பின்னும் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரானக்காரன் இருந்தான். தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு ஊழியக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. எஜமானுக்கு போய் சேர வேண்டிய கனம் புகழெல்லாம் இவன் தனக்கு எடுத்துக்கொண்டான். கல்வாரியில் சம்பாதித்த ரட்சிப்பை சுயநலமாக அவனுக்கு பயன்படுகிற விதத்தில் அவன் எடுத்துக்கொண்டான். ஊழியத்துக்கு சரியாய் செய்யவில்லை. வெளிநாட்டிலேருந்து பணம் கிடைக்குமா பார்த்து அவன் பேருக்கும் அவன் பிள்ளை பேருக்கும் தலைமுறையாக எழுதி கொண்டான். உண்மையாக இருக்கவில்லை. ஆண்டவர் நம்முடைய கையில் கொடுத்திருக்கிற சுவிசேஷம் சாதாரணமாய் கொடுக்கப்பட்டதல்ல. சிலுவையிலே நமக்காக தொங்கி பாட அனுபவித்து இரத்தம் சிந்தின ஆண்டவர் இந்த சுவிசேஷத்தை நம்முடைய கையில் கொடுத்து பாதாளத்துக்கு போகிற ஜனங்களை கர்த்தர் பக்கமாய் நீ திருப்பு என்று சொன்னால், அதற்காக அதை செலவழிக்காமல் தன்னுடைய பேர் புகழுக்காக, தன்னுடைய மகிமைக்காக, தன்னுடைய பேர் பிரஸ்தாபத்துக்காக செய்கிற அநேக ஊழியர்களைப் போல இவனும் செய்தான். அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து இப்பொழுது கேள்விப்படுகிறது என்ன? உன் உக்கிரான கணக்கை ஒப்புவி, இனி உக்கிரானக்காரனாய் இருக்கக்கூடாது என்றான். அவனை டிஸ்மிஸ் பண்ணிடுறான். இதுவரைக்கும் அவன் எஜமான் வீட்டில் தங்கியிருந்தான். இதுவரைக்கும் அவன் எஜமான் கொடுத்த குவார்ட்டர்ஸில், அப்பார்ட்மெண்ட்டில் தங்கினான். இப்போ எஜமான் சொல்கிறான், நீ உண்மையா இல்லை, நீ உத்தமா இல்லை, அதனால் நீ காலி பண்ணு,
என் வீட்டை விட்டு போ, உனக்கு வீடு கிடையாது, ஒன்றும் கிடையாது. உடனே அவன் என்ன செய்தானா, ஐயோ எஜமா என்ன அனாதை ஆகிட்டாரே, வீடு கிடையாதுட்டாரு, இனிமே நான் என்ன செய்வேன்? அவனுக்கு ஒரு ஐடியா வந்தது. அவசரமா, எப்பா நீ என் எஜமான்ட்டு எவ்வளோப்பா நீ வாங்கினா? 100 கலம் கோதுமை. 100 அவருக்கு கொடுக்க வேண்டாம், அவருக்கு என்ன பணத்தில் மிதக்கிறாரு, ஏன் 100 கொடுக்குறார்? கொண்டா, நான் நான் நாளைக்கு தான் ரிசைன் பண்ணுறேன், நாளைக்கு தான் என்னை வேலையிலேருந்து டிஸ்மிஸ் பண்ணுறாங்க, நான் குறைச்சி ஒரு பழைய டேட்டு போட்டு எழுதித்தரேன், 10 கலம் கோதுமை போதும். நீ எவ்வளவு வாங்கினா? நான் 100 கூட எண்ணெய். 100லாம் கொடுக்கண்டா, நீ 20 எழுதி வச்சுக்க. ஒவ்வொருத்தட்டும் இப்படியே கேட்டு எஜமானுக்கு போக வேண்டியதை அவங்களுக்கு லாபம் மாதிரி காட்டிட்டான். காட்டிட்டு என்ன செய்வான், இப்போ எஜமா என்ன டிஸ்மிஸ் பண்ணாலும் 100 பேருக்கு நான் நன்மை செய்திருக்கேன், உதவி செய்திருக்கேன், குறைச்சி எழுதியிருக்கேன். ஒவ்வொருத்தர் வீட்லையா போய் மாதத்துக்கு ஒரு நாள் வீதம் போனாலும் 30 பேர் வீட்டில் 60 பேர் வீட்டில் போய் சாப்பிட்டா என் வயிறு நிறைஞ்சிரும், போதும். நான் பேச்சுலராக இருக்கும்போது புரசவாக்கத்தில் சத்தூர் லாட்ஜின்னு ஒரு லாட்ஜில் இருந்தேன். நிறைய வாலிபர்கள் எல்லாருமே பேச்சுலர்ஸ். பக்கத்தில் ஒரு முனியாண்டி ஹோட்டல் ஒன்று உண்டு, இப்போ நமக்கு செட்டிநாடு ஹோட்டல் இருக்க மாதிரி. நாங்கள் எல்லோரும் மொத்தமாக போவோம். அங்கே போய் நல்லா வயிறார சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும். அங்கே ஒரு சர்வர் மெதுவாக எங்கிட்ட பழக்கம் பிடிச்சான். நாங்கள் ஆர்டர் பண்ணாதெல்லாம் கொண்டு வைப்பான். காடை கொடுப்பான், ஈரல் கொடுப்பான், பொரிச்சாது மீன் கொடுப்பான், வஜ்ஜரம் கொடுப்பான், எல்லாம் கொடுப்பான். கணக்கு பார்த்தா 400 ரூபாய்க்கு சாப்பிட்ருப்போம் அந்த காலத்தில். அவன் 40 ரூபான்னு தான் எழுதுவான். ஏன்பா, என்ன சார் எங்கள் முதலாளிக்கு இல்லாத பணமா? பேருக்கு எத்தனையோ பங்களா வாங்கிட்டார். மனசாட்சி வாதிச்சாலும் எங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போவோம், அவனுக்கு டிப்ஸ் மாதிரி ஏதாவது கொடுத்துருவோம். 10 ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போய் நல்லா சாப்பிட்டு 1000 ரூபா எழுதுறதுக்கு 200 ரூபா எழுதுனா எங்களுக்கு 800 ரூபா ஆகும். அப்போ இந்த ரட்சிப்பெல்லாம் நமக்கு தெரியல. ஆனால் செய்கிற தப்புங்கிறது மனசாட்சியில் தெரியுமா தவிர இந்த மாதிரி ரட்சிப்பு அபிஷேகம்லாம் அங்கே பார்ப்போன்னு கிடையாது. ஒரு நாள் வந்தான், எப்படி தான் என் அட்ரஸை கண்டுபிடிச்சானோ தெரில. அதே சத்தூர் லாட்ஜிக்கு சாயங்காலம் வந்துட்டான். தலையை சொரிஞ்சிட்டே இருந்தான். என்னப்பான்னு கேட்டேன். எங்கள் முதலாளி என்ன வேலையை விட்டு போக சொல்கிறாரு, அதான் உங்களை பார்க்கலான்னு வந்தேன். மதுரையில் என் பெஞ்சதி வேற ரொம்ப சிக்காக இருக்கார், நாளைக்கு நான் பஸ்ஸை பிடிக்கணும். ஆகவே என்கிட்ட 500 ரூபா கறந்துட்டான். லாட்ஜில் உள்ள அவ்வளோ பேரையும் ரவுண்டப் பண்ணி ஒரு 5000 ரூபா 10,000 ரூபா கலெக்ட் பண்ணிட்டான். எங்களுக்கு என்னன்னா, இவன் நமக்கு ஒரு 3000 4000 குறைச்சி போட்டான். இப்போ 500 ரூபா தானே கொடுக்குறோம். அப்போ அவன் ஒரு புத்தியாக செய்கிறான். எஜமா என்னை வேலை விட்டு தள்ளிட்டான், என் வீடு போச்சின்னு தெரிஞ்ச உடனே யார் வீட்லையாவது போய் ஒண்டிக்கலாம், யார்கிட்டையாவது போய் தலையை சொரிஞ்சு கொஞ்சம் காசு கேட்டுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம். ஆண்டவர் அதெல்லாம் சொல்லிட்டு உக்கிரகாணம் செய்தது தப்பு தான். எஜமானு போக வேண்டிய கோதுமையை குறைச்சி எழுதி கொடுத்து எஜமானுக்கு நஷ்டம் கொடுத்தது உண்மைதான். எண்ணெயை தப்பாக எழுதி எல்லாம் குறைச்சி எல்லாம் தப்பு தான். ஆனாலும் அந்த பொல்லாத உக்கிரானக்காரன் ஞானமாக செய்தானா. செய்தது தப்பாகவே இருந்தால் கூட நம்மளை வேலை விட்டு போய் சொல்லிட்டா என்ன செய்வதுங்கிறத அறிஞ்சு
ஞானமாக செய்தான மெச்சிக்கொண்டார் என்று அந்த வசனத்தில் பார்க்கணும். அதை அடுத்து தான் இவர் சொல்லுகிறார். 8ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, எஜமா அந்த உக்கரானக்காரனை மெச்சிக்கொண்டான். ஞானமாக செய்ததான் மெச்சிக்கிட்டான் ஒழிய அவன் செய்த தப்பை மெச்சிக்கிடல. அதை சொல்லிட்டு சொல்கிறா, கெட்ட குமாரன் அண்ணனை ப்ளீஸ் பண்ணல, அண்ணன் வீட்டில் தங்கணுங்கிறத உணரல, வேற ஒரு வீடும் அவனுக்கு இல்லை. இவன் உக்கரானக்காரன் வேலையை விட்டு போக சொல்கிறான், அப்பார்ட்மெண்ட்டை காலி பண்ண சொல்கிறான், வீட்டை இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறான், துரத்துறான். எனக்கு கொத்துறதுக்கு பலன் இல்லை, பிச்சை எடுக்கிறதுக்கும் எனக்கு கஷ்டமாக இருக்குது. இப்படியாவது ஒரு குறுக்கு வழியில் இந்த வீட்டில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்வேன். இப்போ இந்த உக்கரானன் பரலோகத்துக்கு போனால் அவனுக்கு அங்கே ஆஸ்தி இருக்குமா? பரலோகத்துக்கு போனால் அங்கே பரலோகத்தில் சொத்து இருக்குமா? இருக்காது. பரலோகத்தில் அவன் என்னதான் இருப்பான்? அனாதையாக இருப்பான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பா நீ பூமியில் இருக்கும்போதே ஊழியக்காரன் உன் வீட்டில் கொடுத்து சாப்பாடு போடு, சாம் ஜோத்ரே வீட்டில் கூட்டு பிரியாணி போடு, வடை செய்து கொடு. அவர் பரலோகத்துக்கு போகும்போது நீ நைஸாக ஒரு வீட்டில் வந்து தங்கி. ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு யார் என்ன செய்தாலும் எனக்கே செய்தீர்கள், என் நாமத்தில் வருகிறவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தவட சாம் ஜோதரைக்கு பிரியாணியோ இட்லியோ கொடுத்தா ஆண்டவர் அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. சரி, பரலோகத்தை இழந்து போயிட்டாப்பா, ஆண்டவர் போக வேண்டிய மகிமையை உனக்கு நீ எடுத்துக்கிட்டா, கன மகிமையை நீ தேடிட்டா, பேர் போல உண்டாக்கிட்டா, ஒன்று செய். பரலோகத்திலும் ஒன்றும் கிடையாது. காசை கொடுத்து ஏதாவது ஒரு ஆத்தும ஆதாயம் செய்து அவங்க அங்கே போனால் நீ தலையை சொரிஞ்சிட்டு அவங்க வீட்டில் போய் தங்கிக்கலாம். இல்லை, பிளாட்ஃபாரம் தான். இப்போ புரிஞ்சிட்டிங்களா? இப்போ புரிஞ்சிட்டிங்களா? இன்னும் புரியலையா? 3வது பரலோகத்தில் உள்ள அனாதை யார்? அவன் தான் மிஸ்டர் லூசிஃபர். அவன் ஏற்கனவே அவனுக்கு பரலோக சிட்டிசன்ஷிப், அவன் பெர்மனண்ட் விசாவை வச்சுருக்கான். எப்போ நலம் பரலோகத்துக்கு வருவான் போவான். ஆனால் என்னைக்கு பெருமை அடைஞ்சானோ, என்னைக்கு ஆண்டவரை ஏற்று நிற்பான் என்னானோ, என்னைக்கு உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், வடபுறத்தில் உள்ள ஆராதனை பருவத்துக்கு ஏறுவேன், கடவுளுக்கு ஒப்பாவேன்னு சொன்ன உடனே ஆண்டவர் கீழே தள்ளினார். இப்போ அவனுக்கு பரலோகத்தில் ஒன்றும் கிடையாது. முன்னால் அவனுக்கு உயர்ந்த இடம் அபிஷேகம் பண்ணப்பட்ட, காப்பாற்றுறதுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட லூசிஃபர் அக்கினி மயமான வயிற ஜொலிக்கிற கற்களின் நடுவில் உலாவினவன். ஆண்டவர் எல்லா பரலோக சிட்டிசன்ஷிப்பையும் கேன்சல் பண்ணி சீலடித்து அவனை பாதாளத்துக்குள்ளே தள்ளி விட்டார். 1-2 தடவை மேலே வந்து விசிட்டர்ஸ் விசா எடுத்துட்டு மேலே வந்து, தற்காலிகமான ஒரு விசா மேலே வந்து யோபை குற்றம் சாடிட்டு ஓடிடுவான். யோபு 1ஆம் வாசிங்கன்னா தேவபுத்தர்லாம் கூடும்போது சாத்தானும் அங்கே வந்து சேர்ந்தாராம். அவன் யார்? அழையாத விருந்தாளி. திறந்த வீட்டுக்குள்ளே நாய் புகுந்த மாதிரி பரலோகத்துக்குள்ளே அவன் புகுந்து, சகரியா 3ஆம் 1, 2, 3 வாசிச்சுன்னா பிரதான ஆசாரியனை குற்றஞ்சாட்டுறக்கே அங்கே போனானா. அப்பப்போ பரலோகத்துக்கு போகிறான். ஆனால் பரலோகத்தில் அவனை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அவனை தங்க வீட்டில் தங்க வைக்க மாட்டாங்க. அடப்பாவி, செருப்பேடுன்னு தான் சொல்லி அவனை விரட்டுவாங்க. நிலையாங்க தங்க முடியாது. கொஞ்ச நாள் தான் மேலே வந்துட்டு போட்டுருக்கலாமே தவிர 1000 வருஷ அரசாட்சிக்கு பிறகு அவன் நித்தியமாக நரகத்தில் தள்ளப்படுவானே தவிர விசிட் பண்ணவே முடியாது. அவனை குறித்து வெளிப்படுத்தல் 12:11 வேதம் சொல்லுகிறது, இரவும் பகலும் நம்முடைய சகோதரர் மேலே குற்றஞ்சாட்டும்படி குற்றம் சாட்டினப்பட்டவன் தள்ளப்பட்டு போனான், பாதாளத்தில் தள்ளப்பட்டு போனான். ஸோ பரலோகத்தில் அவன் ஒரு அநாத மாதிரி வந்து நிற்பான். கொஞ்ச காலம், என்றென்றைக்கும் அல்ல. 4வது ஒரு கூட்டத்தாரை பார்க்கிறோம்.
கிரீடத்தை இழந்தவர்கள். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டு. உனக்கென்று ஒரு கிரீடம் இருக்கிறது, உனக்கென்று ஒரு அபிஷேகம் இருக்கிறது, உனக்கென்று ஒரு தெரிந்து கொள்ளுதல், உன்னை அழைத்த அழைப்பு இருக்கிறது. சிலரை ராஜாக்களாக, சிலரை ஆசாரியர்களாக, சிலரை தீர்க்கதரிசிகளாக அழைத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், மேய்ப்பர்களாகவும், போதர்களாகவும், சுவிசேஷர்களாகவும் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அந்த அனாயிண்டிங் தான் உனக்கு ஒரு கிரீடம். உன் சிரசிலே ஆண்டவர் ஊற்றி இருக்கிற அந்த அபிஷேகத்தை, உன் அழைப்பை உதறிவிட்டு போகும்போது ஆண்டவர் எச்சரித்து சொல்லுகிறார், நான் சீக்கிரமாய் வருகிறேன், உன்னுடைய அபிஷேகத்தை இழந்து போகாதே. ஏசாவை போல சேஷ்டபுத்திர பாத்தை இழந்து போகாதே. சவுல் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமை காட்டி அந்த அபிஷேகத்தை இழந்து தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி பிடித்தது போல உனக்கு பிடிச்சிடக்கூடாது. தாவீதினுடைய மூத்த குமார் அந்த அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாய் எழுந்தபடியால் அவனுக்கு வர வேண்டிய கிரீடம் சாலமோனுக்கு போய்விட்டது. புலம்பல் 5:16 எரேமியா அழுது சொல்லுகிறார், எங்கள் தலையில் இருந்த கிரீடம் விழுந்தது, ஐயோ நாங்கள் பாவம் செய்தோம். புலம்பல் 5:16 அப்படி சொல்லுகிறது. ஆண்டவர் வைத்த இடத்துல நிலைத்திருக்கணும், அழைத்த அழைப்பிலே நிலைத்திருக்கணும், கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்திலே நிலைத்திருக்கணும். ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் வைத்தார். பாவம் செய்த போது அந்த அனாயிண்டிங் போயிடுச்சு, நிர்வாணம் ஆயிட்டாங்க. அவர்களுக்கு வஸ்திரமாய் இருந்த மகிமை அவங்கள விட்டு எடுபட்டு போயிட்டு, திருப்பி அவர்களால் ஏதேனுக்குள் நுழைய முடியல. சுடரொளி பட்டயத்தை ஆண்டவர் காவல் வைத்து விட்டார். அவர்கள் இழந்தது தான். ஒரு அநாதைகளைப் போல வெளியே வந்தார்கள். ஆகவேதான் அனாயிண்டிங் என்பது எளிதானதல்ல. சிம்சோனை ஆண்டவர் அனாயிண்ட் பண்ணினார். ஒரு பலத்தின் அபிஷேகம் அவன் மேல் இருந்தது. அவனை தோற்கடிக்க ஒருவராலும் முடியவில்லை. ஆனால் அவன் வேசிகள் பின்னால போய் வேசிகளின் மடிவில் படுத்து தனக்கும் ஆண்டவருக்கும் இடையே உடன்படிக்கையாக இருந்த அந்த தலைமயிர் கத்தரிக்கப்பட்ட போது அந்த அனாயிண்டிங் அவனை விட்டு போயிடுச்சு. அதுவரை சூழ்ந்திருந்த கிருபை அவனை விட்டு எடுபட்டு போயிட்டு. அந்த கிருபை எடுபடும் போதுதான் மற்றவங்களால் வந்து அவனை பிடிக்க முடிந்ததை தவிர அந்த அனாயிண்டிங், அந்த உன்னத பலன் தானாக போவதில்லை. அந்த பலன் போகும்போது அவன் அனாதை போல் ஆகிவிட்டான். அந்த அனாயிண்டிங் போகும்போது அவனால் மேற்கொண்டு கிரியை செய்ய முடியல. அந்த அனாயிண்டிங் போனதுனால இஸ்ரவேலை மீண்டும் அரசாள முடியல. நியாயாதிபதி என்கிற அந்த அனாயிண்டிங் அவனை விட்டு போயிட்டுது. திருப்பி அவனுக்கு ராஜ்யமோ பலனோ வரல. ஆனால் அவன் மனங்கசந்து அழுத போது அனாயிண்டிங் வந்தது, ஆனால் கிரீடம் போயிட்டு. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் பின்வாங்கி போனால் இழந்த ஊழியத்தை திரும்ப பெற முடியாது, இழந்த பரலோகத்தை திரும்ப பெற முடியாது, இழந்த பரலோக சுதந்திரத்தை மீண்டும் பெற முடியாது. அவனை அறியாமலேயே அவனுக்குள்ளே அந்த தலைமயிர் வளர ஆரம்பித்தது. தலையில் முடி வளர்றத பெலிஸ்தியர் பார்க்கல. தேவனோடு செய்த உடன்படிக்கைக்கு மனங்கசந்து அழுது திரும்பும்போது அவன் இழந்த பலன் வந்தாலும் அவனுக்கு மீண்டும்
கர்த்தருக்கா பெரிய காரியம் அவனால் செய்ய முடியல. பெலிஸ்தியரை முறியடிக்க முடியல. பெலிஸ்தியரின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலரை பாதுகாக்க முடியல. அவனுடைய அழைப்பையே இழந்து போனான். அழைப்பையே இழந்து போனான். பல வேளைகளில் அழுது பிறண்டு இரண்டு ஆண்டோட்ட வந்துட்டாலும் பரலோகத்துக்கு போகும்போது ஒரு அனாதை போல இருக்க வேண்டியிருக்கும். அனாதை போல இருக்கு. ஆனால் கடைசி மூச்சு இருக்கிற வரையிலும் ஆண்டோடைய கிருபை உங்களுக்கு இருக்கும். பாதாளத்திலிருந்து அழுது அழுது கண்ணீரின் ஆவியால் நிரம்பி தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தேன், ஆயக்காரன் நெஞ்சில் அடித்தது போல பாவியாகியன் மேல் கிருபையாக இரக்கம் பாராட்டலாம். ஆனால் மறுபடியும் அந்த ஆதி மகிமை கிடைப்பதில்லை. மறுபடியும் அந்த அனாயிண்டிங் கிடைப்பதில்லை. பரலோகத்தில் அவர்கள் அனாதைகள் போல இருப்பார்கள். இதோடு நான் முடிக்கிறேன். கிட்டகுமாரன் மூலமாக ஒரு பெரிய கருத்து மறைந்திருக்கிறது. எல்லாரும் கிட்டகுமாரனை புகழ்ந்து 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 பேசுகிற கேட்டிருக்கேன். மூத்த குமாரனை பற்றி ஒருத்தர் கூட ஒரு நல்ல வார்த்தை பேச மாட்டாங்க. ஆனால் மூத்த குமாரன் முதல்ல இருந்து கர்த்தருக்காக உழைத்தவன், பாடுபட்டவன், உலகத்தை அனுபவியாமல் வாழ்ந்தவன். ஆகவே வேதம் சொல்லுகிற மகனே, எனக்குரியதெல்லாம் உனக்குரியார். இந்த உலக ஓட்டத்தை முடித்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போகும்போது கர்த்தர் நம்மை வரவேற்று சந்தோஷமாய் தட்டி கொடுத்து, நல்லது உண்மை உத்தமான ஊழியக்காரனே, உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. அந்த நாள் தான் பாக்கியம் உள்ளவர். ஆகவே பரிசுத்தத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. கர்த்தர் அழைத்த அழைப்பிலே நிலைத்திருங்க. ஒரு நாளும் இயேசு பாடுபட்டு அடிபட்டு நொறுக்கப்பட்டு சம்பாதித்து கொடுத்த சுவிசேஷத்தை பணத்துக்கு விட்டு போட்டு விடாதிருங்க. பேர் புகழுக்கு விட்டு போடாதிருங்க. பெருமைக்கு இடம் கொடுத்து தலைகீழ விழாதிருங்க. தாழ்மையோடு நடந்து கொள்ளுங்க. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையோடு, விசுவாசிகளுக்கு முன்பாக தாழ்மையோடு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக தாழ்மையோடு நடந்து கொள்ளுங்க. அப்போது உங்களுடைய ஓட்டத்தை வெற்றியோடு முடிப்பீர்கள். பரலோகத்தில் உள்ள ஒளியில் உள்ள தூதருடைய, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வீர்கள். சங்கீதம் 16:11 சொல்லுகிறது, நேர்த்தியான இடத்துல எனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு.